ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாருக்கும் ரமதான் முபாரக். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் வீடியோ தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரிஸ் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ரமதானுக்காக கிஃப்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் ரமதானுக்கு ஒரு நாள் முன்னாடி. Only 7 girls? No, nada. 8 girls, huh? 8 girls or maybe 6. அவன் கிளாஸில் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவன் அடிக்கடி பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து டெய்லி வந்து கொண்டு வருவான். ஸோ அவனுக்குமே பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தான். கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் அந்த அக்சசரிஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கிளிப்ஸ், அதுக்கப்புறம் ரிங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு வந்து கார் ஏதோ ட்ரக் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டான். டாய் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் கேண்டி வச்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே எடுத்துக்கிட்டோம். ஆரிஸ் எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுறதுக்காக பாய்ஸ்க்கு ப்ளூ கலர், அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க் கலர் கவர் வந்து எடுத்துருந்தோம். அதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு அந்த ட்ரக்கு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸு, வேறு ஏதோ எல்லாமே வந்து போட்டிருந்தேன். அப்புறம் கேர்ள்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் இந்த ரிங்கு, சாக்லேட் எல்லாமே வந்து போட்டு அழகாக வந்து பேக் பண்ணிட்டு சுஹரா தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். இது பேக்கிங் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. நான் பண்ணுறேன், நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இது அந்த ரிங்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அப்புறம் சாக்லேட்டில் வந்து இந்த ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பாட்டிலில் இதை வந்து கொடுத்துருந்தான். எல்லாமே வந்து பேக் பண்ணி வந்து நைட்டே பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான். இப்போ நோம்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 2 பேருக்குமே வந்து ஸ்கூல் லீவ் தான். ஸோ வீட்டில் வந்து சமாளிக்க வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானுமே கொஞ்சம் ரமதான் டெக்கரேஷன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அது என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கடல் பாசி செஞ்சு வச்சிடலாம், செட் ஆகணும் இல்லையா, அதனால் ஃப்ரிட்ஜில். அதனால் ஒரு 5 கிராம் அளவுக்கு நான் கடல் பாசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போ நான் பேனில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கடல் பாசி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன ஃப்ளேவர் செய்ய போகிறோன்னா, பிஸ்தாவில் இது வரைக்கும் நான் வந்து கடல் பாசியை ட்ரை பண்ணதில்லை. இது வரைக்கும் பாதாமில் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி பிஸ்தா ஃப்ளேவரில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்தா பவுடராகவே இங்கே வந்து கிடைக்கிது. உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் பிஸ்தா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்சியில் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடல் பாசி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு 5 கிராம் வந்து கடல் பாசி வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது நான் இதில் ஃப்ளேவருக்காக இந்த கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து பிஸ்தா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. க்ரீன் கலர் ஃபுட் கலர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் சுகர் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ஸ் மில்க்கும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கடல் பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து கரையணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கடல் பாசி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 லிட்டர் மில்க் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். மில்க் ஒன்ஸ் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிஸ்தா பவுடர் இருக்கு இல்லையா, நான் அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். பிஸ்தாவோட ஃப்ளேவர் இந்த மில்கில் நல்லா இறங்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க்கும் நான் சேர்த்துக்கிறேன். 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்தா எசன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம், இந்த டைகர் பிராண்டோடது. இதை வந்து நான் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கல்ஃபில் உங்களுக்கு கிடைக்காது. நான் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கே வந்து கிடைக்காது. ஸோ இங்கே நீங்கள் க்ரீன் ஃபுட் கலர் அப்படி இல்லைனா பிஸ்தா எசன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எந்த மூலில் செட் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றிடுங்க.
ஒரு 30 மினிட்ஸ் இது அப்படியே வந்து ஆற விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆயிரும். வெளியில் வைக்கும்போதே உங்களுக்கு நல்லாவே செட் ஆயிரும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. 4 to 5 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் நம்ம இஃப்தார் டைமில் சாப்பிடும்போது. இப்போ இதை நான் கிளிங் ராப் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அடுத்தது நான் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக சிக்கன் பிரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு 500 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 ரெசிபியில் வந்து நான் செய்ய போகிறேன். ஒரு 250 கிராம்ஸ் எடுத்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்து நான் பிஸாக்காக வச்சுக்க போகிறேன். பிஸாவும் இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி தான் நான் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது, பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் கேப்சிகமும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ரெட் கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதையும் நான் நல்லா வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்தோன்னா பசங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க. பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க இல்லையா, அதனால் நல்லா நான் ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் பாக்ஸோட ஸ்டஃபிங் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்தது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்தது இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இருந்தால் அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேப்சிகம் வந்து ரொம்ப குக் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. அடுத்தது நான் ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைன்னா திக் க்ரீம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது வந்து ஒரு 125 ml அதை ஒரு பேக் நான் வந்து சேர்த்துக்கிறேன். க்ரீம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக் நம்ம சாப்பிடும்போது. இது ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லிக்விடாக ஆக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் மில்க்கும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். கொஞ்சம் லைட்டாக திக்கானதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நான் மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஃபில்லிங் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். சமோசா பேட்ஸ் இருந்தால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். சமோசா ஷீட்ஸ் 2 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது சென்டரில் நம்ம சிக்கன் ஃபில்லிங் செஞ்சோம் இல்லையா, இதை வச்சுக்கோங்க. இப்போது மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. இப்போது ஒரு இதாக எடுத்து நம்ம இதை வந்து சீல் பண்ணிட வேண்டியது தான். ஆக்சுவலி சமோசா செய்கிறத விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். சமோசா ஆச்சும் நம்ம கரெக்டாக ஷேப்பாக வந்து பார்த்து செய்யணும். இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. நீங்கள் நிறைய கூட செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கூட அப்படி தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடும் ஒரு 1 மினிட் குக் ஆனாலே போதும். 2 சைடுமே லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இஃப்தாருக்காக ஹெல்த்தியாகவும் ஏதாச்சும் செய்யணும் இல்லையா, அதனால் அந்த சனா சாட் வந்து செய்யலான்ட்டு இருக்கேன். பிளாக் சனா வந்து நைட்டே நான் வந்து ஊற போட்டிருந்தேன். இப்போ இது குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சனா சாட்டில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த கடலை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது சாட் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். புளி தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்க்குறதால நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த சாட்டுனாலே அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்கணும் இல்லையா. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஷார்ட்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். இது எதுவுமே அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நல்லா சாப் பண்ண மல்லித்தழையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட் கிடைக்கும், ஒரு டேங்கி டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அது கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி. நான் வந்து மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்களே, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சனா சாட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஃப்தார் டைமில் நம்ம நோன்பு கஞ்சி சாப்பிட்டு இதை சனா சாட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. அடுத்தது நோம்பு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நம்ம ஊர்லனா நோம்பு கஞ்சி வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். பட் இங்கே வந்து கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. எங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. கஞ்சி வந்து முழுசாக வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த அரிசியெல்லாம் வெந்திருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வீட்டிலே தான் வந்து செய்வேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். மசாலாலாம் வந்து கம்மியாக சேர்க்கணும். கஞ்சிக்கு ரொம்ப மைல்டாக இருந்தால் தான் கஞ்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம், ரொம்ப சின்ன சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த க்ரன்ச் நல்லாயிருக்கும் நம்ம கஞ்சி குடிக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புதினா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தழை எல்லாமே சேர்த்து இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போது இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மட்டன் கீமா நோம்பு கஞ்சி தான் வந்து செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அந்த பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டன் கீமா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ஹாட் வாட்டர் தான் வந்து சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து நீங்கள் நிறைய தாராளமாகவே சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்த்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி வந்து திக்காயிரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக்கரில் வந்து நம்ம நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி வந்து நிறையவே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். கஞ்சி நல்லாவே வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும், அப்போ தான் கஞ்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக தேங்காய் பால், 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப வந்து கொதிக்க வேணாம், ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நோம்பு கஞ்சி ரெடி. எத்தனை ஸ்நாக்ஸ் நம்ம வெரைட்டியாக செஞ்சாலும் நோம்பு திறக்கிற டைமில் நோம்பு கஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்குமே வெறும் நோம்பு கஞ்சி இருந்தால் கூட போதும். அடுத்தது மட்டன் கீமா சமோசா வந்து பண்ண போகிறேன். 250 கிராம்ஸ் அளவுக்கு கீமா இருந்துச்சு, அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கீமாவாக. நான் மிக்சியில் போடலை, மிக்சியில் போட்டால் ரொம்பவே வந்து பேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கையாலே இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறாங்க, கடையில் கட் பண்ணுற மாதிரி. இப்போ பேனில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்துக்கறியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போது இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகட்டும். மசாலோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கொத்துக்கறி வேகணும் இல்லையா, அதனால். இப்போது ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மல்லித்தழை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபில்லிங் நல்லா ஆறட்டும். சமோசா ஷீட்ஸு ஸ்விட்ஸ் பிராண்டோட தான் எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும். இது சமோசா எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கோன் ஷேப்பில் மாதிரி பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது ரொம்ப ஈஸியாகவே ஃபஸ்ட்டு 2-3 வராது, நீங்கள் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போது அதை ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். மைதா பேஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சீல் பண்ணிட வேண்டியது தான். இப்போ அவ்வளோதான், எல்லா சமோசாவும் ரெடி பண்ணியாச்சு. இதுவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்துருங்க. தேவையானதை மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதிலாம் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரை பண்ணணுமோ அப்புறம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள்.
அடுத்தது நான் இப்போ பிஸா பேக் பண்ணுறதுக்காக நான் ஃபில்லிங் வந்து அந்த சிக்கன்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக ஃப்ரை ஆகி கலர் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க, ஒரே 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும், நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பிஸா சாஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரேஞ்ச் சாஸ் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இது வந்து ஸ்பைஸியாக இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை திக் க்ரீமோ எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மைனீஸும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ஸ்லி கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன், ட்ரை பார்ஸ்லி சேர்த்துக்கிறேன். திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட பிஸா ரேஞ்ச் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி பிஸா பேட் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பரேஷனில் வந்து போட்டிருந்தேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணதால் இப்போ ரொம்பவே நம்மளுக்கு இஃப்தார் டைமில் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போது இந்த ரேஞ்ச் சாஸை வந்து இந்த பிஸா பேஸில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே மொசரலா சீஸ், அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்ச சிக்கன், அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ், உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சீஸியாக இருக்கும். இப்போ நம்ம பிஸா பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் பிஸா வந்து குக் பண்ணது தான். பிஸா பேக் ஆகி சீஸ் மெல்ட் ஆனாலே போதும். இப்போது 180 டிகிரியில் நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது பேக் பண்ண போகிறேன். ரேஞ்ச் சாஸ் பிஸா இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதாருக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி பேக் பண்ணிங்கன்னா நல்லா சூடாக சீஸியாக வந்து இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அவர் தான் வந்து கட் பண்ணுவார். கிச்சனில் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் தான் செய்வேன். யாரும் எனக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாலே எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். நான் சமைக்கும் போது யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது ஜூஸ் செய்கிறதுக்காக மெலன் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. மெலன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா, ஸ்வீட் மெலன் இருக்குது, ராக் மெலன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்த்தா உள்ள க்ரீன் கலரில் இருக்கும். இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் கூட வரும். இந்த ஃப்ரூட் எப்படின்னா இதை கட் பண்ணி நம்ம உடனே ஜூஸ் போட்டோன்னே குடிச்சிடணும், இல்லைனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கசந்துரும். நான் நிறைய வாட்டி இது வந்து பார்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆனாலே கசந்துரும். ஸோ நம்ம போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து குடிச்சிடணும். ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து செய்யணும் இஃப்தாருக்கு முன்னாடி. இப்போது மிக்ஸி ஜாரில் இந்த மெலன் வந்து கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் மில்க் ஷேக் செய்கிறதால இதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் தண்ணியில் கூட இதை வந்து ஜூஸ் மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும். அதுக்கப்புறம் 1 கப் பாலும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இதில் சுகரும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஸ்வீட் இந்த அளவுக்கு போதும். ஐஸ்கிரீம்லேயே ரொம்ப ஸ்வீட்டாக தானே இருக்கும், அதுவே போதும். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான நம்மளோட மெலன் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சுஹேராக்காக மட்டும் வந்து ரோஸ் மில்க் வந்து நான் செய்கிறேன். சில்டு மில்க் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ரூஅப்ஸா சிரப் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே இதுவே ஸ்வீட்டே போதும். இதுவே ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த சிரப், அதனால் நான் சுகர் சேர்க்கலை. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. ரோஸ் மில்க் இந்த மாதிரி சிம்பிளாக குடித்தாலுமே நல்லா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்புறம் நான் செஞ்ச சிக்கன் பார்சல்ஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாட்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கடல் பாசி செஞ்சோம் இல்லையா, பிஸ்தா கடல் பாசி, அது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் பண்ண கடல் பாசிலே இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் புட்டிங் நான் சொல்வேன். கண்டிப்பாக அந்த டெசர்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டேட்ஸும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டேபிளில் வைக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஜ்லிஸ் மாதிரி தான் வந்து செட் பண்ணி கீழே உட்காந்து தான் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி இதுதான் எங்களோட இஃப்தார் மெனு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இதே மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டியான இஃப்தார் டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். No problem. It will fall down now. That's why. Hey, it falls better, man. So you can eat freely.